இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் காட்டி தந்தவாறு கட்டளையிட்டவாறு தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் நம்முடைய வணக்கங்களை நமது விருப்பத்திற்கேற்ப செய்தால் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்படும். தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களை எப்படி செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டியதைப் போலவே எதிர்வரக்கூடிய புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாகத் திருநாளில் நாம் நிறைவேற்ற இருக்கின்ற குர்பானி சம்பந்தமாகவும் உதுஹியா சம்பந்தமாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த குர்பானி சம்பந்தமாக ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில் நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட பல தவறான நடைமுறைகள் நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த குர்பானியோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய பின்னணி நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு வரலாற்று பின்னணிதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்பானி என்று சொல்லப்படுகிற உலுஹியா என்ற வணக்கம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு ஷரீஅத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு ஷரீஅத்தாக்கப்பட்ட இந்த உலுஹியா கடமை இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தோழர் என்று பாராட்டப்பட்ட, அல்லாஹுவே தன்னுடைய நண்பன் என்று சொன்ன, அகில உலக மக்களுக்கும் இமாம் என்று அல்லாஹு தஆலா போற்றி பேசுகின்ற, தலைவர் என்று போற்றி பேசுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு வணக்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய தள்ளாத வயதில் அவருக்கென்று ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அந்த ஆண் குழந்தையை அல்லாஹு தஆலா கொடுத்துவிட்டு இப்ராஹிம் நபியை சோதிப்பதற்காக வேண்டி அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையிடுகிறான். அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கனவிலே ஒரு கட்டளையை இடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்திருந்தும் அந்த தள்ளாத வயதில் அவருடைய பிள்ளை மீது அவர் வைத்திருந்த பாசம் அளவிலா பாசமாக இருந்தும் அந்த மகனை தனக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்ற இறைகட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடனே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய அந்த கொள்கையில் உறுதியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக துணிகிறார்கள். அவர் ஷைத்தான் அவர்களை பல வழிகளிலும் அந்த செயலை விட்டு தடுப்பதற்காக பல தீய எண்ணங்களை எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்திலே போட்டு அந்த செயலை விட்டு தடுப்பதற்காக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சங்கடங்களை, சிரமங்களை உண்டாக்குகிறான். அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படாமல் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயத்திலே மும்முரமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா 100வது வசனம் முதல் 37வது அத்தியாயத்துடைய 100வது வசனம் முதல் 111வது வசனம் வரைக்கும் இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப இந்த வரலாறை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா
ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவரோடு உழைக்கின்ற பருவத்தை அவருடைய மகன் அடைந்த பொழுது, காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா, என் அருமை மகனே, கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறார்கள். கேட்கும்பொழுது தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலையா அபத்தி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என் அருமை தந்தையே. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் உள்ள ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு மகன் சொல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அவர் அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று அவரை குப்புற படுக்க வைத்து அவரை அறுப்பதற்காக நெருங்குகிற பொழுது, கது சத்தக்த ருயா, இப்ராஹிமே, நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி, அந்த மகனை அறுக்கச் சென்ற அந்த தியாகத்திலே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அவரை பாராட்டி, அதற்கு பகரமாக நீங்கள் இந்த ஆட்டை அறுத்து பலிப்பிராணியை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு பலிப்பிராணியை அதற்கு பகரமாக ஆக்கி, இந்த வரலாற்றை வதரக்னா அலைஹி ஃபில் ஆகரீன், பின்னி வரக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு இதை அல்லாஹு தாலா ஒரு வணக்கமாக விட்டுவிட்டதாக சொல்லுகிறான். அப்ப இந்த வரலாற்று பின்னணியின் அடிப்படையில் தான் குர்பானியை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில், தன்னுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்த அவருடைய அந்த கொள்கை உறுதியை நினைவு கூறக்கூடிய வகையில், அல்லாஹுக்கு அவன் கட்டளையிட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் முடியாது என்று சொல்லாமல் எல்லா விஷயங்களிலும் கட்டுப்படக்கூடியவராக இப்ராஹிம் நபி இருந்தார் என்பதை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லக்கூடிய வகையில், அல்லாஹு தாலா எந்த சோதனைகளை கொடுத்தாலும் அதிலே ஜெயிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை எடுத்து காட்டுகிற வகையில் இந்த வரலாற்று பின்னணியின் அடிப்படையில் தான் இந்த குர்பானி உதுஹியா என்று சொல்லப்படுகிற இந்த கடமை நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதைத்தான் அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி ஒரு ஷரியத்தாக இந்த மார்க்கத்திலே ஒரு ஃபர்லான வணக்கமாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான்.